காரணமில்லாத இந்த விஷயமும் அவசியமில்லாதது. Darkness is the reason behind the light. And she is my light. Ji, are you okay? ஜி, நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருக்கீங்கன்னு தெரியுது. ஸ்ட்ரேஞ்சர் தான் இல்லைன்னு சொல்லல. சம்டைம்ஸ் ஒரு ஊர் பேரெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் என்ன முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை ப்ரோ, ஒரு லவ் மேட்ரு. லவ் தான் பிரச்சனை. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவளை பார்க்குற வரைக்கும். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட் லவ்லாம் இல்லை. ஆனால் என்னமோ ஒரு ஃபேரிடேல மரவன் வந்தா. அப்பப்போ பார்ப்பேன், அப்பப்போ கொஞ்சம் பேசினேன், அப்புறம் ஃப்ரெண்டானேன், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டானேன். அப்போ தான் எனக்கு ஃபீல் வந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு சண்டை போட்டேன் ப்ரோ. அதில் ஒரு 10 minutes அவன் என்கிட்ட பேசலை. அப்போ ஒரு செஞ்சுரி மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ தான் புரிஞ்சு நான் அவளை லவ் பண்ணுறேன்னு ஃபீல் இருக்கு. இந்த ஃபீலை என்னால் சொல்ல முடியல. சொன்னால் என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிடும்னு பயமாக வேறு இருக்குது. ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்குது ப்ரோ. தெரில என்ன பண்ணுறது, தெரில. தச்சு வலிக்கும் தான், இல்லைன்னு சொல்லு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த பதில் வரலங்கிற வருத்தத்தை விட தெரிஞ்ச பதில் எழுதிட்டோமேன்ற சந்தோஷம் நம்மளை வாழ வச்சோம். பதில் கரெக்டாக இருந்தால் அளவு கடந்த சந்தோஷம், தப்பாக இருந்தால் ரொம்ப வலிக்கும் தான். ஆனால் ஆன்சர் எழுதலைங்கிற ரிக்ரெட் மட்டும் இருக்காது. ஸோ அட்டன் பண்ணி தான் பாருங்களேன். யூ கேரியன் ப்ரோ, என் பிசாஸ் கூப்பிடுது. அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக என் அட்வைஸ் வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு. நீ சொல்லிடுறா சார்.
எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கீர்த்தி. இதுவரை வராத ஃபீல், வரவே வராதுன்னு நினச்ச ஃபீல் எங்கேயோ ஊரத்தில் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு போல். இனிமேல் ஒழிச்சு வைக்கவும் முடியல. ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு போல் ஸ்லோ பாய்சனா ஃபர்ஸ்ட் கேட்டேன், அது மட்டும் தான் கேட்டேன். இப்போ வேறு எதுவுமே கேட்க தோணலை. கேள்வி கேட்கணும், கேள்விக்கான பதில் கேட்கணுச்சா பயமாக இருக்கு. எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிக்கலனா காது மட்டும் கேட்கும். சப்போஸ் பிடிச்சிருந்தா சேர்ந்து கேட்கலாம் லைஃப் லாங். Yes.